மிச்சல் ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபார்வர்ட் லவ் ஸ்டோரிங்க. நேராக வந்து ரவுட் ஸ்விங்கை போட்டார், அப்படியே ஸ்லிப்பில் கேட்ச்சு. அதுலேருந்து சொல்லவே தேவையில்லைங்க, விக்கெட்ஸ் தானாக விழுந்துக்கிட்டே இருக்கு. ஒரு மிச்சல் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 3வது ஓவரில் ஒரு 3 பால் போட்டிருக்காரு. அவர் கொடுத்த ரன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன்னு, எடுத்த விக்கெட்ஸ் 4 விக்கெட். கிட்டத்தட்ட எவ்வளோத்துக்கு ரன் கொடுத்துன்றாரோ அந்த அளவுக்கு விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. 21க்கு 5 அப்படி 30க்குள்ளே வந்து ஒரு 6 விக்கெட்டு. ஸோ என்ன நினச்சாங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு 50க்குள்ளே ஆல் அவுட் ஆகிடுவாங்க, இல்லை 40க்குள்ளே ஆல் அவுட் ஆகிடுவாங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பங்களாதேஷோட மிடில் அண்ட் டெய்லண்டர் பேட்ஸ்மேன் வந்து ஏதோ ஒரு ஸ்லைட் ஹோப்னால ஒரு கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு ஒரு 60+ ரன்ஸில் வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்படி தான் ஆஸ்திரேலியன்ஸ் போலிங் போடுவாங்கன்றது ஆஸ்திரேலியன்ஸ் இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. வேற மாதிரி போலிங் போட்டிருக்காங்க எல்லாருமே. அதில் சிறப்பாக நம்ம பேச வேண்டியது மிச்சல் ஸ்டார்க்கு மட்டும்தான். தலைவனுக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்சிச்சு, வந்ததெல்லாம் விக்கெட்டு, போட்டதெல்லாம் வந்து டெலிவரியே போட்டிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு கேம். அதே மாதிரி பங்களாதேஷ் ஒன்றும் சாதாரணமாக போலிங் போடலைங்க. ஏன்னா போன மேட்ச்சில் வந்து இந்த ஓப்பனர்ஸ் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸை வந்து எப்படி விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ட்ரிக்கை வந்து இந்த மேட்ச் யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராப்ளி ரென்ஷா உள்ளே வந்திருக்காரு. அவரே ஒன்றும் சும்மாலாம் வந்து ரன்ஸ் கொடுத்துடல. வந்தோடனே ஹெட்டாக இருக்கட்டும், இல்லை ரென்ஷாவாக இருக்கட்டும், வந்தோடனே விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆசீஸ்க்கு வந்து ஒரு பேட்டிங்கில் பெரிய லீக் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பிளேயர்ஸ் தான். ஆனால் அந்த ஒருத்தருமே வந்து அந்த ஒரு டீமாக வந்து விளையாட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு ஷாட்ஸ் மட்டும் அடிக்கிறாங்க, 2-3 பவுண்டரிஸ் போகுது. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு ஷாட்டோட போய் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. வேற டெஸ்ட் கிரிக்கெட்டில் அந்த பேஷன்ஸை வந்து ஆஸ்திரேலியன்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஷரீஃபுல் இஸ்லாம் வந்து ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 6 விக்கெட்டுமே ரொம்ப கீயான விக்கெட். ஏன்னா அந்த விக்கெட்ஸை மட்டும் கொஞ்சம் லைக் எதர் கேட்சஸோ அந்த விக்கெட்ஸ் எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு ஆஸ்திரேலியா வந்து ஒரு 200 ரன் தாண்டியிருப்பாங்க, இல்லை 300 ரன் தாண்டியிருப்பாங்க. டே 1 எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 165க்கு 8 விக்கெட் போயிருக்கு. வெளியே 2 விக்கெட் இருக்கு. கேமரன் கிரீனும் இருக்காரு, நேத்தன் லைனும் இருக்காரு. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் பேட்ஸ்மேன்ஸ். ஏன்னா அவங்க கொஞ்சம் கட்டையை போட்டாங்கன்னா கொஞ்சம் லாங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். ப்ராபப்ளி ஒரு 230 240 ஒரு 250 கிட்ட வந்து அடித்தாலே போதும், அவங்களுக்கு ஒரு நல்ல லீடு வந்து கொடுக்கலாம் ஆஸ்திரேலியா.